பிக் பாஸ் மூலமா ரொம்ப ரொம்ப ஃபேமஸான நம்ம பிரதீப் ஆண்டனிக்கு திருமண நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த போட்டோஸ் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் விஜய் டிவியில் BB7 வந்து எவ்வளோ சூப்பரான ஒரு சீசன் அப்படின்னு. அதில் வந்து டைட்டில் வின்னருக்கு கிடைக்காத புகழ் கூட நம்ம பிரதீப் ஆண்டனி கிடைச்சது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். ஏன்னா அவரை சுற்றி பல சர்ச்சைகள், அவர் வந்து பாதியிலே ஷோ விட்டு அனுப்பியிருந்தாங்க. என்ன காரணம் ஏது அப்படின்லாம் நான் சொல்லி தரேன்னு அவசியம் இல்லை. மக்கள் மத்தியில் இவருக்கு எக்கச்சக்கமான சப்போர்ட்லாம் இருந்தது அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த நிலையில் இவருக்கு என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்காரு. தன்னோட வருங்கால மனைவியோட இருக்கிற போட்டோ எடுத்து போட்டு செம கியூட்டா இருக்காங்க. பேருமே ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் கேப்ஷன்ல என்ன சொல்லியிருக்காருன்னா காட் என்கேஜ்டு எஸ்டர்டே அப்படின்னு கொடுத்திருக்காரு. ஸோ இதை பார்த்த ஃபேன்ஸ்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. நிறைய பேர் அவங்களுக்கு விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஹைலைட்டே அவர் கொடுத்திருக்க அந்த ஹேஷ்டேக் தான் ஃபேமிலி மேன் அப்படின்னும், எனக்கெல்லாம் நடக்காதுன்னு நினைச்சேன் அப்படின்னும், பரவாயில்ல பொண்ணு கொடுக்குறாங்க என்ன நம்பியும் அப்படின்னும், 90s கிட்ஸ் சாதனைகள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்போதும் பேசுற துணியில ரொம்ப அழகா கொடுத்திருக்காரு. ஆக்சுவலி நம்ம எல்லாருக்கும் தெரியும் பிரதீப் ஆண்டனி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அருவி படத்துல ஒரு ரோல் பண்ணியிருந்தாங்க, வாழ் படத்துல ஹீரோவா பண்ணியிருக்காரு, டாடா படத்துல ஒரு ரோல் பண்ணியிருந்தாங்க. என்னதான் படங்கள்ல நடிச்சிருந்தாலுமே கிடைக்காத புகழ் அப்படிங்கிறது பிக் பாஸ் மூலமா அவருக்கு ரொம்ப ரொம்ப கிடைச்சது. மக்களோட ஆதரவு ஃபுல்லா ஒரு பக்கம் இருந்தது. என்னதான் வந்து கமல் சார் இல்ல சேனல் மூலமா வெளியே அனுப்பப்பட்டாலுமே அவரோட புகழ் ரொம்ப அதிகமாக தான் இருந்தது. இப்போ படங்கள்ல கூட கமிட் ஆகி நடிச்சிட்டு இருக்காரு. இந்த நிலையில அவருக்கு என்கேஜ்மெண்ட்டும் நடந்திருக்கு. சீக்கிரமாவே பிரதீப்புக்கு கல்யாணமாக போகுது. ஸோ இந்த ஹாப்பியான நியூஸோட நம்மளோட சேனல் சார்பாக நம்ம பிரதீப் ஆண்டனி அவங்களுக்கு நம்மளோட பெஸ்ட் விஷயம் சொல்லிக்கலாம்.